Hi everyone. 18 வருட காத்திருப்பின் பின்னர் ஆர்சிபி அணி கிண்ணத்தை IPL தொடரிலே கைப்பற்றியிருந்த நிலையில் இந்த மகிழ்ச்சியான தருணம் இன்று மிக பெரும் சோகத்தில் முடிந்துள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக இன்று அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்த வெற்றியை கொண்டாட முனைந்த ரசிகர்களில் 11 பேர் கூட்ட நெரிசலிலே சிக்கி உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது மிக பெரும் சோகத்தை உலகம் பூராகவும் ஏற்படுத்தியுள்ளது. விராட் கோலி உட்பட ஆர்சிபி வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்ட நிலையிலே இந்த மிக பெரும் சோகமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பதினெட்டாவது IPL தொடரின் இறுதிப் போட்டி நேற்று இரவு இடம்பெற்றிருந்தது. இந்த இறுதிப் போட்டியில் முதலாக ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதன் ஊடாக 18 வருட கனவுகளை ஆர்சிபி அணி நிறைவேற்றியிருந்தது. மிக பெரும் மக்கள் வரவேற்பிற்கு மத்தியில் மைதானத்தில் கொண்டாடப்பட்ட நிலையிலும் இந்தியா பூராக மாத்திரமன்றி உலகம் பூராகவும் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் ஆர்சிபி அணி கிண்ணத்தை கைப்பற்றி சில நிமிடங்களிலே நேற்று இரவு ஆர்சிபி அணியின் வெற்றியை நாளை கொண்டாடப்படும் என கூறப்பட்டிருந்தது. சின்னசுவாமி மைதானத்தில் கொண்டாடப்படும் என கூறப்பட்ட நிலையில் இவ்வாறு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடினால் ரசிகர்கள் கூடினால் விராட் கோலி உட்பட பல வீரர்களும் கலந்து கொண்டார் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும் என பலரும் கூறியதற்கு அமைய இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டாம் என கூறப்பட்ட நிலையில் இதனை ரத்து செய்வதற்கு முடிவெடுக்கப்பட்டிருந்தது. என்றாலும் ஆர்சிபி அணியின் ஒபிஷியல் பக்கத்திலே இது பகிரப்பட்ட நிலையில் மக்கள் கூட்டம் ரசிகர்களின் கூட்டம் சின்னசுவாமி மைதானத்திற்கு முன்னிலையிலும் அந்த நகர் பிரதேசம் முழுவதும் கூடியிருந்தனர். முன் வாயல் ஊடாக சின்னசுவாமி மைதானத்திற்கும் நுழைவதற்கு ரசிகர்கள் போட்டி போட்டு முயற்சி செய்த நிலையில் இன்று மாலை மிக பெரும் சோகமாக கூட்ட நெரிசலிலே சிக்கி பலர் உயிரிழந்திருந்தனர். இதுவரைக்கும் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பலரும் நெரிசலிலே சிக்கி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கப்படும் என அஞ்சப்படுகின்றது. எனவே 18 வருட காத்திருப்புகளின் பின்னர் மிக பெரும் மகிழ்ச்சிகளின் பின்னர் இந்த கிண்ணம் கைப்பற்றப்பட்டாலும் அதன் கொண்டாட்டம் இறுதியில் மிக பெரும் சோகத்தையும் 11 பேரின் உயிர்களை பறித்த மிக பெரும் சோகமாக அமைந்துள்ளது. எனவே மிக பெரும் வெற்றி இறுதியில் சோகமாக முடிந்துள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.